ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் நீங்கள் எளிமையான பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் எந்த ராசியில் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மேசத்தில் இருந்தால் ராகு அல்லது கேதுவோ இருந்தால் ராகு கேது தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு கேது தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் ராகு கேது தோஷம். அடுத்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ இந்த 12 ராசியிலும் எங்கே இருந்தாலும் ராகு கேது தோஷம். அதனால் ஒரு ஜாதகர் பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் நீங்கின போதும் நிறைய அவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ராகு கேது தோஷம் நீங்காமல், அதாவது ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் செய்யாமல் அவர் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால் ராகு கேது ஒரு ஜாதகர் பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் அது அவர் எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணாலே போதும், அவருக்கு ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த ராகு கேது தோஷம் பார்த்திங்கன்னா நிறைய வகையில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனத்திலேயோ அல்லது சோழி பிரசனத்திலேயோ பார்த்திங்கன்னா, அதாவது சரராசியில் இருந்தால் ஒரு ஒரு வகையான தோஷம், ஸ்திர ராசியில் இருந்தாலும் ஒரு வகையான தோஷம், உபயராசியில் இருந்தாலும் ஒரு வகையான தோஷம். சரராசி சிரராசி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் பார்த்தீங்கன்னா அது ஸ்திர ராசி. அடுத்து உபயராசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபயராசி. இப்போ சரராசியில் இருந்தால் எந்த வகையான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரராசி நம்ம முன்னோர்களோ அல்லது நம்ம முன் ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாம்புவோடைய முட்டைகளை சேதப்படுத்திய தோஷம். வெற்றிலை பிரசனத்திலேயோ அல்லது சோழி பிரசனத்திலேயோ பார்த்தீங்கன்னா சரராசியில் ராகு இருந்தால் பார்த்தீங்கன்னா பாம்புகளுடைய முட்டையை சேதப்படுத்தின தோஷம். அடுத்து சரராசி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரராசி. இந்த சரராசியில் இருக்கும்போது பாம்புகளை முட்டையை சேதப்படுத்திய தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி. இந்த ராசியில் உங்களுக்கு ராகு இருந்தால் பாம்பை விரட்டி அடித்த தோஷம், அதாவது பாம்பு புற்றை சேதப்படுத்திட்டு பாம்பை அந்த இடத்துல இருந்து விரட்டி அடித்த தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா உபயராசி. இந்த உபயராசின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபயராசி. இந்த உபயராசியில் ராகு இருந்தால் அந்த பாம்பையை நீங்கள் கொன்ற தோஷம். இந்த கொன்ற தோஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வகையில் பாதிப்பு தருது அப்படின்னா, உதாரணத்துக்கு மேச ராசியாக இருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறக்காது. ஏன்னா முதல் குழந்தை கரு கலந்து அதுக்கப்புறம் தான் 2வது குழந்தை பிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் ராகு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமையாது. சொந்த வீடு அமையாமல் நீங்கள் வாடகை வீட்டிலே ஒண்டி இருந்து வீடு மாற்றிக்கிட்டே இருந்து அந்த மாதிரி வகையான, அதாவது சொந்த வீடு அமையாமல் நீங்கள் அக்கம் பக்கத்தில் வீடு வாடகைக்கு இருந்து அந்த மாதிரி சொந்த வீடு அமையாத தோஷம் உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பை தரும். அடுத்து இப்போ உபய ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும்போது எப்போதும் பார்த்தாலும் மன இறுக்கம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை ஒற்றுமை இருக்காது. அப்போ இந்த மாதிரியான வகையான தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரம் செஞ்சாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு உண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் 18 தீபம் ஏற்றி வச்சு 18 வாரம், அதாவது வெள்ளி செவ்வாய் ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் 18 தீபம் ஏற்றி 18 முறை வலம் வந்தாலே போதும், உங்களுக்கு ராகு தோஷம் நீங்கும். அதாவது வெள்ளிக்கிழமை 18 தீபம் ஏற்றணும், செவ்வாய்க்கிழமை 18 தீபம், இந்த மாதிரி 18 வாரம் நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தாலே போதும், நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுக்கு, அதாவது புற்றுக்கோயில், அதாவது உங்கள் ஊரில் உள்ள பக்கத்தில் அருகில் உள்ள உங்களுக்கு ஏதேனும் ஒரு புற்றுக்கோயில் இருந்துச்சுன்னா அந்த புற்றுக்கோயிலுக்கு போய் நீங்கள் மஞ்சள் வைத்து நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு ராகு தோஷம் நீங்கும். இப்போ மதுரை இருந்துச்சுன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் அரவர் கோயிலில் அது மேலேயே
பழமுதிர்ச்சோலை பக்கத்துலேயே உங்களுக்கு புற்று இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் மஞ்சளை வைத்து நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கேதுக்கு உண்டான பரிகாரம் பார்த்திங்கன்னா விநாயகர். கேதுக்கு உண்டான தெய்வம் விநாயகர். அது விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் தேங்காய் சாதம் வைத்து நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே போதும். ஒரு 7 வாரமோ அல்லது 18 வாரமோ நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு ராகு கேது தோஷம் நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கேது என்றாலே அதாவது கேதுக்குரிய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா 7. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 வாரமாச்சு தேங்காய் சாதம் வைத்து வணங்கிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு கேது அதாவது ராகு கேது தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்னாலே மாற்று மதத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேது அப்படின்னாலே உங்களுக்கு கிறிஸ்டின், அதாவது ராகுனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா முஸ்லீம். அந்த மாதிரி உங்களுக்கு மாற்று மதத்தவர் அல்லது பார்த்திங்கன்னா மாற்று மொழி பேசுவாங்க. இப்போ தாய்மொழியை விட்டு வேறு மொழி ஏதாச்சும் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் உளுந்த வடை தானம் கொடுக்கலாம். 18 உளுந்த வடை தானம் கொடுக்கும்போது ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் செஞ்சாலே போதும். உங்களுக்கு ராகு கேது தோஷம் நீங்கும். ஸ்ரீ கற்பனை சாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.